அங்கிள், இந்த தேர்தலிலும் பாஜகவே மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பல ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளதே. கருத்து கணிப்புகளை பாஜகவே நம்பவில்லை போலிருக்கிறதே. எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து பந்தாடுகிறது. டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கைது செய்து 13 மாதங்களாக சிறையில் வைத்துள்ளது. சென்ற மாதம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். டிஆர்எஸ் கட்சியின் சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா கைது. இப்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கு முடக்கம். கெஜ்ரிவால் கைதை அமெரிக்கா, ஜெர்மனி மட்டுமல்ல, ஐநா சபை கூட கண்டித்திருக்கிறதே. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஆட்சியாளர்கள், இவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள், இவர்கள் யாவருமே இதற்கெல்லாம் அஞ்சவும் மாட்டார்கள், வெட்கப்படவும் மாட்டார்கள். மோடி அவர்களின் ஆட்சியில் பொருளாதாரம் மிகவும் உயர்ந்துள்ளதாக சொல்கிறார்களே. இதற்கான விடையை மிக எளிமையாக சொல்கிறேன். இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 103, ஆப்கானிஸ்தானத்தில் ரூபாய் 89, பாகிஸ்தானில் ரூபாய் 80, பங்களாதேஷில் ரூபாய் 95. பெட்ரோல் டீசல் விலை அதிகமெனில் மற்ற எல்லா பொருள்களின் விலையும் அதிகரிக்கும் தானே. இதிலிருந்து நமது நாட்டின் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அங்கிள், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகரித்து இருக்கிறது தானே. 2000 35.2% இருந்த வேலைவாய்ப்பின்மை 2022 65.7% உயர்ந்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரப்படி இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்கள் 100க்கு 83 பேர் ஆகும். இது மிகவும் கவலை அளிக்கிறது என்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது ILO சொல்லியிருக்கிறது. மோடி அவர்கள் தமிழை மிகவும் நேசிக்கிறாரே. இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுவோர் வெறும் 25,000 பேர் மட்டுமே. இது மொத்த மக்கள் தொகையில் 0.00198% தான். சமஸ்கிருத வளர்ச்சிக்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1074 கோடி. ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா இந்த 5 மொழிகளுக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 25 கோடி தான். அதாவது சமஸ்கிருதத்துக்கு மற்ற மொழிகளை விட 42 மடங்கு அதிகம் செலவிடப்பட்டுள்ளது. ஊரான் வீட்டு நெய்யே, என் பொண்டாட்டி கையே என்பது போல யார் வீட்டு வரி பணத்தில் யார் மொழியை வளர்க்கிறார்கள் இவர்கள். இந்துக்களை பாதுகாக்கும் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே. சமூக நீதி, இடஒதுக்கீட்டை காலம் காலமாக எதிர்க்கும் இவர்கள் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 80% உள்ள OBC, SC, ST இந்துக்களுக்கு எப்படி பாதுகாவலர்கள் என்று தங்களை சொல்ல முடியும்? அப்படியென்றால் இவர்கள் முன்னேறிய இந்துக்களுக்கு தான் பாதுகாவலர்கள் என்று சொல்கிறீர்களா? அப்படித்தான் இங்கு சிலர் தவறாக நினைத்து இவர்களை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பார்ப்பன பனியாக்களுக்கு மட்டுமே உண்மையான விசுவாசிகள். மோடி, அமித்ஷா முதல் இங்குள்ள தமிழிசை, அண்ணாமலை, எல் முருகன், பொன்னார் வரை வெறும் எடுபிடிகள், எவலாளிகள் மட்டுமே. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்த நம் இந்திய காவலர்கள் போல. அனைவரும் மறவாமல் ஜனநாயக கடமை ஆற்றுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.